பண்றத பாத்தீங்கன்னா, என்னோட செஷன்ல நாம எப்படி ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்னையோட செஷன்ல நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணா நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரவிகா, குட் ஈவினிங். ஏன் இந்த டாபிக் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்ல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சாரி ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய டாபிக்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும். கரெக்டா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு உங்களோட எக்ஸாம்ல கொஸ்டின் கட்டாயம் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம எப்படி படிக்கணும், அதுலதான் நிறைய மார்க் நிறைய பேருக்கு கம்மியாகும். கரெக்டா? நிறைய பேருக்கு நிறைய மார்க் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரீசனிங் நல்லா படிச்சிருவாங்க, இங்கிலீஷ் நல்லா படிச்சிருவாங்க, மேக்ஸ் கூட சூப்பர்வா போட்டுருவாங்க. ஆனா ஜென்ரல் அவேர்னஸ்ல மாட்டிக்கிட்டு அவங்களால கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கட் ஆஃப் நிறைய பேர் கிளியர் பண்ணாம போகிறதுக்கு நிறைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் அவங்க நல்லா படிக்காததுனாலதான். ஓகேவா? இன்னையோட வீடியோல ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும், படிக்கும் போது என்னெல்லாம் பண்ணா நம்மளுடைய மார்க்ஸ் 30+ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும்ன்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, என்னோட செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கு, எல்லாம் ரெடியா நல்லா இருக்குன்னா ரெடின்னு சொல்லுங்க, நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாத்துக்கும்? ஓகே, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ்ல மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கு உங்களுக்கு? ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாமெட்ரி, ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா? மிஸ்லேனியஸ். ஓகேவா? இத்தனை டாபிக் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல நம்மளோட கையில என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதோட ரெக்கார்டர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம்ல படிக்க போறீங்களோ அந்த எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க போறீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் எந்த எக்ஸாம் படிக்க போறீங்க? எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறீங்க. எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம் படிக்க போறீங்க? சிஎல் படிக்க போறீங்களா, சிஹெச்எஸ்எல் படிக்க போறீங்களா, எம்டிஎஸ் படிக்க போறீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நோட் பண்ணதுக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுல ஜென்ரல் அவேர்னஸ்ல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் எதெல்லாம்ன்றத பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ்ல மொத்தமா சேர்த்து மொத்தம் 15+ கொஸ்டின் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தே கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்பிஎஸ், ஜிடியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்தர் எக்ஸாம் மார்க் இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாருங்க, மொத்தம் நம்ம கையில ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா? இந்த ரெண்டுத்திலுமே நம்மளால கட்டாயம் 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எப்போ ஸ்கோர் பண்ண முடியும்னா, நம்ம ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லா படிச்சிடணும், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்னா எதையுமே விட்டுறக்கூடாது. கம்ப்ளீட்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். 6 மாசத்துல இருந்து என்ன, ஏன்னா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியதுல 6 மாசத்துல இருந்தா மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? மெஜாரிட்டி இந்த 6 மாசத்துக்குள்ள இருந்தா நிறைய கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஸ்டாட்டிக் ஜிகேலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். எக்ஸாம் எப்பனாலும் வரட்டும், ஆனா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நல்லா ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கணும். விடாம படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? 6 மாசம் நல்லா ஸ்ட்ராங் வச்சுக்கிட்டோம்னா நம்மளால இந்த 15ல கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்லாம் என்னங்கிறத நோட் பண்ணி அதை ஃபுல்லாவுமே படிக்கணும். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ரீசனிங்ல உங்களால 50 கொஸ்டின்ஸ் தாராளமா கேட்பாங்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவை கம்பைல் பண்ணியே உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டாட்டிக் ஜிகேவை என்னென்ன டாபிக் எக்ஸாம்ல கேட்கறாங்க அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயரை நான் ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். ப்ரீவியஸ் இயர்ல பார்க்கணும் ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 4 இருந்து 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட்டு நீங்க அனலிசிஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல எந்த டாபிக் உங்களுக்கு கேட்கறாங்கன்றது ஈஸியா அத்துப்படி ஆயிரும். கரெக்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் ஜிகேவை ஃபுல்லா ஒரு பேப்பர் எடுத்து 4 பக்கம் பேப்பர் எடுத்து 5 வருஷம் கொஸ்டின் அனலிசிஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபில இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கிறத நீங்க நோட் பண்ணும்.
நீங்க நோட் பண்ணாதான் உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். நீங்க நோட் பண்ணாம ஒண்ணுமே செய்யாம எடுத்த எடுப்புல நீங்க கைடன்ஸே இல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜெனரல் அவேர்னஸ்ல நீங்க மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஓகே, உங்களுக்கு நல்ல கைடன்ஸும் இருக்கணும், கூடவே சேர்த்து என்னென்ன படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிடுவீங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு 5 வருஷம் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் பார்த்து எழுதுவீங்களா? 5 வருஷம் ப்ரீவியஸ்னா 5 வருஷம் கிடையாது, கரண்டா நடந்த 5 கொஸ்டின்ஸ். இப்போ 2019 சிஹெச்எஸ் நடந்துச்சு, அதோட 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னென்ன மாதிரி டாபிக் கேட்டிருக்காங்களோ அதை ஒரு நோட்ல ஃபுல்லா என்னென்ன டாபிக் எடுத்துருக்காங்களோ, இப்போ பாருங்க ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க, ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லா எழுதி வச்சுக்கணும். டேம் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேம் ஃபுல்லா எழுதி வச்சுக்கணும் இந்தியாவில் உள்ளது. நேஷனல் பார்க் கேட்டிருக்காங்க கொஸ்டின்னா நேஷனல் பார்க் ஃபுல்லா எழுதி வச்சுக்கணும். இப்படி பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஹிஸ்டரி, பாலிட்டில இருந்து 3 டாபிக்ல இருந்தா அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? என்னதுன்னா ஆர்டிக்கல்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. இப்போ பாலிட்டில இருந்து ஒரு 3 கொஸ்டின் எக்ஸாம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3ல 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கட்டாயம் ஆர்டிக்கல்ல இருந்தா கேட்பாங்க. நம்ம யூடியூப் சேனல்லயே நான் போட்டிருக்கேன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஃபுல்லாமே நம்ம படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, பிரசிடென்ட்டை பத்தின ஆர்டிக்கல், பிரைம் மினிஸ்டரை பத்தின ஆர்டிக்கல், ஹைகோர்ட்டை பத்தின ஆர்டிக்கல், ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 280, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 360, இந்த மாதிரி ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கணும். ஓகேவா? ரெண்டாவது எப்படி கேட்பாங்கன்னா, 3 இம்பார்ட்டன்ஸ் சொன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்ல இருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஆர்டிகல் அளவுக்கு இல்லைனாலும் 5 ஷிஃப்ட் நடக்குன்னா அந்த 5 ஷிஃப்ட்ல 3 ஷிஃப்ட்ல அமெண்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பாருங்க, நீங்களும் படிங்க. ஓகேவா? மோக் போடும் இல்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்க, இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க எத்தனை மோக் போடுறீங்களோ, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிகிற வரைக்கும் எத்தனை மோக் போடுறீங்களோ அத்தனை மோக்ல இருந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஒரு தனியா ஒரு நோட்ல எழுதி, ஒரு 10 மோக் போறீங்களா, ஒரு 50 மோக் போறீங்களா, 50 மோக்ல உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஒரு தனியா ஒரு நோட்ல எழுதி அதை டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மோக்ல இருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை பண்ணணும். இப்போ பாருங்க, அமெண்ட்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க பாலிட்டியில, அடுத்தது ஷெட்யூலு பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அடுத்தது மேஜரா நிதி ஆயோக்கு பார்லிமெண்ட்ல எப்போ லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிடணும். ஓகேவா? பாலிட்டியில இதுதான் அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கல், ஷெட்யூலு, பார்ட்டு, தென் ஃபியூ திங்ஸ் என்னதுன்னா, இப்போ டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்தாங்க, அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருந்தா, நிதி ஆயோக் எப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த விஷயம், அடுத்தது எலெக்ஷன் கமிஷனோட ரூல் என்னது, பிரசிடென்டோட ஏஜ் என்னது, லோக்சபா என்ன, ராஜ்யசபா என்ன, இந்த மாதிரி ஜென்ரலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம யூபிஎஸ்சி படிக்க போறதில்ல, வெறும் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு தான் படிக்க போறோம். ஸோ நமக்கு இவ்வளவு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேவா? அடுத்த பாருங்க ஹிஸ்டரியில இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, லாஸ்ட் ரூலர் யாரு, இந்த டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் யாரு, இந்த பேட்டில் எப்போ நடந்துச்சு, நான் சொல்றது இப்ப எழுதிக்கோங்க. ஓகே, ஒரு பேப்பர் ஒன் பென் எடுத்துக்கிட்டீங்களா, நான் சொல்றது இப்ப எழுதிக்கோங்க. உங்களோட டவுட் எல்லாமே நான் இப்போ கிளியர் பண்றேன். ஓகேவா? ஆஃப்டர் த எண்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன, நீங்க ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க எல்லாருமே, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை நல்லா படிச்சீங்கன்னா உங்களால கட்டாயம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? டைம் தரேன், பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஒரு பேப்பர் அண்ட் பென் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டுக்கிட்டு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்னு எழுதிக்கோங்க. 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்னு எழுதிக்கோங்க. சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்க அக்டோபர்ல இருந்து மார்ச் மந்த் வரை கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. சிஜிஎல் படிக்கிறவங்க உங்களோட எக்ஸாம் டேட் எப்போ சொல்றாங்களோ அப்பத்துல இருந்து 6 மந்த் படிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ் படிக்கிறவங்க நீங்க ஜான்வரில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஜான்வரில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, நம்ம கோர்ஸ்ல அது அவைலபிளா இருக்கு. ஓகே, பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த் மஸ்ட்னு எழுதிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு சைட்ல 6 மந்த் மஸ்ட்னு எழுதிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கேன்னு போட்டு லாஸ்ட் 5 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு எழுதிக்கோங்க. அப்படின்னா என்ன, 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதுல இருந்து கேட்ட ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸை எழுதி அதை ஒரு நோட்ல நியூஸஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்ல நம்ம டீச் பண்றோம். ஸோ மொத்தமா அதுல நீங்க படிச்சுக்கலாம். அதுல இருந்தா நடந்துட்டு இருந்த சிஹெச்எஸ்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஹிஸ்டரி பாலிட்டி எழுதிக்கோங்க. பாலிட்டியில அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கல், ஷெட்யூலு, பார்ட்டு,
மிஸ்செலேனியஸ் எழுதிக்கோங்க. மிஸ்செலேனியஸ்னா என்னதுன்னா ரொம்ப கிடையாது. டிராஃப்டிங் கமிட்டி, நிதி ஆயோக், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, இது எழுதிக்கோங்க. ஓகேவா? இது எழுதிக்கோங்க பாலிட்டின்னு போட்டு. அடுத்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில் என்னன்னா பேட்டில், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் செஷனு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகேவா? நான் சொல்றதை நல்லா எழுதிக்கோங்க. என்னதெல்லாம்? டைனஸ்டி, ஃபர்ஸ்ட் ரூலர் அண்ட் லாஸ்ட் ரூலரு, தென் பேட்டில்ஸ், எத்தனை பேட்டில் நடந்துக்கோ, பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்ஷரு, பேட்டில் ஆஃப் டெரைனு, பானிபட்டு, கான்வா, எந்த பேட்டில் இருந்தாலும் பேட்டில்னு போட்டு அந்த பேட்டில் எப்போ நடந்துச்சு, யார் யார் கடல் நடந்துச்சு அது. ஓகேவா? அடுத்தது டைனஸ்டியோட ரூலர், ஃபர்ஸ்ட் ரூலர், லாஸ்ட் ரூலர் சொல்லிட்டோமா? அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன், அதை எழுதிக்கோங்க. கூடவே இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் எழுதிக்கோங்க. மூமெண்ட்னா குவிட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சௌரி சௌரா இன்சிடென்ட், ஜாலியன் வாலாபாக் ஆக்ட், இது எல்லாமே அதுல வரும். ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. அடுத்தது இது எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ரூரல், லாஸ்ட் ரூரல். அடுத்தது என்னன்னா இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகல்ஸ்ல அக்பர் இம்பார்ட்டன்ட் ஆனவர். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரூலரும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த முகல்ஸ், சுல்தானு, மௌரியாஸ், இண்டஸ், இந்த நாளும் நல்லா எழுதிக்கோங்க. இந்த நாள் கட்டாயம் கேட்பாங்க. இந்த நாள் எழுதிக்கோங்க. ஹிஸ்டரி முடிஞ்சிட்டா? பாலிட்டிக்ஸ் சொல்லிடுச்சு. எக்கானமிக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா 5 இயர் பிளான் கம்பல்சரி. 5 இயர் பிளான்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? 5 இயர் பிளான்ல இருந்து கம்பல்சரி. ஜீவா இதோட ரெக்கார்டர் வெர்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், நீங்க அதில் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. எக்கானமிக்கு வந்து 5 இயர் பிளான் வந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். 5 இயர் பிளான் நம்ம டீச்சும் பண்ணியிருக்கோம். நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ 5 இயர் பிளானு, பேங்க் எப்போ தொடங்கினாங்க, யார் அதோடைய ஹெட், இது. ஓகேவா? வெயிட் பண்ணி. ஓகே. பேங்க். ஓகேவா? பேங்க் யார் அதோடைய ஹெட், அதாவது சேர்மேனு, அது யார் அதோட சேர்மேனு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு. எக்கானமில என்னது 5 இயர் பிளான், பேங்க் அதோட ஹெட், அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், புதுசா லான்ச் பண்ண ஸ்கீமு, சாஃப்ரான் மிஷனு, உஜ்வாலா மிஷனு, உதான் மிஷனு, பிரதான் மந்திரி கிஷான் கல்யாண் யோஜனா, இந்த மாதிரி மிஷன் அது எப்போ லான்ச் பண்ணாங்க, இது தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். ஓகேவா? எக்கானமில ரொம்பலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதுல இருந்தா கேட்பாங்க. ஓகேவா? ஜிடிபி என்ன, இதெல்லாம் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? எல்லா வீடியோஸும் யூடியூப்ல நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அடுத்தது எக்கானமி முடிச்சாச்சு. கரெக்டா? அடுத்தது ஜியோகிராபி. ஜியோகிராபில என்ன பண்ணணும்னா சோலார் சிஸ்டம் 1, ரிவர் 2. ரிவர்ஸ்ங்கிறப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் என்ன, ஈஸ்ட் ஃப்ளோயிங் என்ன, எந்தெந்த ரிவர் எந்த கடல்ல கலக்குது, மன்னா அரேபியன் சீல என்ன கலக்குது, பே ஆஃப் பெங்கால் என்ன கலக்குது, அந்த ரிவரோட ஆர்ஜின் என்னது, அந்த ரிவரும் இன்னொரு ரிவரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் என்னது, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஓகேவா? டேமு, நேஷனல் பார்க், இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல வந்துடும். கரெக்டா? ஸோ ஜியோகிராஃபிங்கிறப்போ சோலார் சிஸ்டமு, ரிவரு, வேற வெயிட் அ மினிட், ஐ ஹேவ் டு அட்மாஸ்பியரு, இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஜென்ரல் அவேர்னஸ். இதை எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு புக் வச்சிருக்கீங்களா, ஒரு புக்கு இல்லைன்னா நம்மளோட எம்டிஎஸ் கோர்ஸ் ஜிடி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா, நீங்க எந்த புக்குமே வாங்க வேண்டாம். நம்மளுடைய கோர்சஸோட பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். யூடியூப்ல பார்த்து படிக்கிறவங்க யூடியூபோட கிளாஸஸோட பிடிஎஃப் டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கு, அதை எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் சோர்ஸ் வச்சுக்கணும். ஒன்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்ன தெரியுமா, அதை பேப்பர்ல நோட் பண்ணிக்க தெரியுமா, அந்த டாபிக்கை மினிமம் ஆஃப் டைம்னா என்னதுன்னா ஒரு 1 மந்த்க்குள்ள நான் சொன்ன டாபிக், அதாவது சொன்ன டாபிக் மீன்ஸ் என்னதுன்னு பாருங்க, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, ஹிஸ்டரி, இதை ஒரு 1 மந்த்துக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா 6 மாசங்கிறப்போ நம்மளால 1 மந்த்ல படிச்சுக்கிற முடியாது. 2 மந்த் ஆகும், 3 மந்த் ஆகும். ஓகேவா? ஸோ 2 மந்த் மினிமம் ஆகும் 6 மாசம் படிக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக்கையும் படிக்கிறதுக்கு டெய்லி ஒரு வீடியோ பார்த்தாலே 2 மந்த் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 1 மந்த்ல இந்த டாபிக் முடிக்கணும். அதுக்கு அடுத்த மந்த் இல்ல, அந்த 1 மந்த்லயே எப்போ ஜெனரல் ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னைக்கே ஒவ்வொரு மந்தா படிக்க ஆரம்பிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் கூடவே ஸ்ட்ராட்டஜியே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோன்னா ஒரே மந்த் ஒரு நாள் முடிக்கிறேன், வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணணும்னா
ஜனவரி எடுக்கிறீங்கன்னா ஜனவரியில் நடந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அவார்ட்ஸை அன்னைக்கு படிக்கணும் ஒரு நாள். அடுத்த நாள் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு டாப்பிக்கா சேர்த்து படிக்கணும். ஓகே, அப்படி படிச்சீங்கன்னா ஒரே வாரத்துல உங்களால ஒரு மந்த் படிக்க முடியும். நான் சொல்றது மினிமம் நம்பர் ஆஃப் டைம் 1 hour கொடுத்தா, டெய்லி 1 hour கொடுத்தா ஒரே வாரத்துல ஒரு மந்த்தை முடிச்சிடலாம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு கரெக்டா. சோ உங்களால 6 வாரத்துல 6 மந்த் முடிக்க போகுது. நீங்க இப்படி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில வந்து ஒரு வாரத்துல 6 மந்த் படிக்கணும். மென்டலி ஸ்ட்ரெஸ், மோக் போட மாட்டீங்க, மார்க் கம்மியா வரும், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களால கரெக்டா கான்சென்ட்ரேட்டோட உங்களால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படிதான். நம்மளோட கோர்சஸ்ல டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்றோம். இப்போ வரைக்கும் 36 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 weeksல ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா முடிச்சிருவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணி. ஜாயின் பண்ணவங்க டெய்லி ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா. ஸோ அப்படி பண்ணி முடிச்சிடலாம். அப்படின்னா உங்களால ஒரு 3 மாசத்துல கம்ப்ளீட்டா 3ல இருந்து 2 மாசம் தான் கரெக்டா. 2 மாசத்துல உங்களால கட்டாயம் ஃபுல் ஜெனரல் அவேர்னஸோட சிலபஸை முடிக்க முடியும். கரெக்டா. 2 மாசம் தான். உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாசத்தோட ஃபர்ஸ்ட் மந்த்ல தான் உங்களுக்கு வந்து சிஹெச்எஸ்எல் பெண்டிங் உள்ளவங்களுக்கு நடத்துவாங்க. ஓகேவா. யூ ஹேவ் அ மோர் டைம். ஓகேவா. ஸோ உங்களால கட்டாயம் 1.5 மாசம் இப்ப டைம் இருக்கு. இன்னைக்கு டேட் 15 கூட ஆகல. இன்னையோட டேட் என்னது 12 தான் ஆகுது. ஸோ இன்னையில இருந்து நான் அடுத்த மாசம் ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு 17 நாள் கிட்ட இருக்கு. ஸோ யூ ஹேவ் அ டைம் கரெக்டா. ஸோ அப்ப என்ன பண்ணா இதை வேஸ்ட் பண்ணாம உட்காந்து படிக்கணும். ஓகேவா. சிலபஸ் முடிச்சிடலாமா. சிலபஸ் முடிச்சா என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம போயிடாதீங்க. படிக்காம போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும்னா, நீங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா லாஸ்ட் 5 years சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் 5 year மீன்ஸ் 2018ல இருந்து கண்டக்ட் பண்ண சிஹெச்எஸ்எல் உடைய ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் படிக்கணும். அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஒரு கொஸ்டின் விடாம படிக்கணும். கூடவே சேர்த்து சிஜிஎல், எம்டிஎஸ், சிபிஓட கரண்டா நடந்து முடிஞ்ச ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டினும் படிக்கணும். ஓகேவா. இப்போ சிஜிஎல் படிக்கிறவங்க சிஜிஎலோட லாஸ்ட் இயர் மற்ற எக்ஸாம்ஸோடைய கரண்டா நடந்து முடிச்சது. எம்டிஎஸ் படிக்கிறவங்க எம்டிஎஸோட லாஸ்ட் இயர், எம்டிஎஸோட ரீசெண்டா நடந்த மற்ற எக்ஸாமோட ரீசெண்டா நடந்த கொஸ்டின். ஜிடி படிக்கிறவங்க ஜிடியோட லாஸ்ட் 5 வருஷ கொஸ்டின் கூடவே சேர்த்து மற்ற எக்ஸாம்ஸோடைய ஜெனரல் அவேர்னஸ் இப்படி படிச்சீங்கன்னா உங்களால் டெஃபினட்டா ஜெனரல் அவேர்னஸ்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட மார்க் கரெக்டா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. ஸோ ஜெனரல் அவேர்னஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸா இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஜெனரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும், எந்தெந்த ஸ்டெப்ல படிச்சா உங்களால நல்லா பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா. இப்போ ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா மோக். நீங்க எவ்வளவு மோக் போறீங்களோ அத்தனை மோக்லையும் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களோ இல்லையோ தப்போ பிரச்சனை இல்லை. 25 கொஸ்டினா வருது தெரியுமா. அந்த 25 கொஸ்டினையும் ரெகுலர் இன்டர்வெல்ல ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா. ரிவிஷன் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம் ரிவிஷன்ங்கிறது என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சு போக கூடாது. கொஸ்டினை படிச்சு அந்த கொஸ்டினுக்கு ஏன் இது கரெக்டான ஆன்சர்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதையும் கட்டாயம் படிக்கணும். அதுதான் பெஸ்ட் வே டு ஸ்டடி. ஓகேவா. ஸோ இந்த 3 விஷயத்த நல்லா பண்ணீங்கன்னா உங்களால டெஃபினட்டா இந்த டைப் ஜெனரல் அவேர்னஸ் சூப்பர் மார்க் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோமே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்ல 50 மார்க் ஸ்கோர் பண்றாங்க ஃபுல் மார்க், ரீசனிங்ல 50 மார்க் ஸ்கோர் பண்றாங்க ஃபுல் மார்க், மேக்ஸ்ல 50 மார்க் ஸ்கோர் பண்றாங்க ஃபுல் மார்க். மார்க் எவ்வளவு ஆச்சு 150. ரீசனிங்ல அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணனா அவங்களோட நிலைமை என்ன, 150 எடுத்தும் ரீசனிங்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலன்னா கட் ஆஃப் தாண்ட முடியும். ஆனா ஃபைனல் செலெக்ஷனுக்கு போக முடியாது. ஏன்னா கட் ஆஃபை விட ஒரு 10ல இருந்து 20 மார்க் நல்லா எடுத்தாதான் உங்களால ஃபைனல்ல உங்களை ஜாப் கட்டாயம் சொல்ல முடியும். கட் ஆஃப் கிளியர் பண்ணா மட்டும்தான் ஜாப் கிடையாது, கட் ஆஃப் விட நிறைய மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு ஜாப். ஓகேவா. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது இப்போ எல்லாத்தையுமே 50-50 எடுத்தாதான் 150. இப்போ ரீசனிங்ல 50 எடுக்கிறாப்ல, ரீசனிங்ல 50, இங்கிலீஷ்ல ஒரு 30 தான் எடுக்கிறாங்க, மேக்ஸ்ல ஒரு 40 தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் மார்க் என்னதுன்னு பாருங்க, உங்களுக்கு 120. கரெக்டா. 120 வருது. 120 வந்தாலுமே ரீசனிங்ல இப்போ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் சிஹெச்எஸ்ல கட் ஆஃப் 156 ஓபிசிக்கு. கரெக்டா. 156 ஷார்டேஜ் ஆஃப் மார்க் 36 மார்க் ஷார்டேஜா இருக்கு. இப்போ அவர் வந்து ஒழுங்கா படிக்காம ஜெனரல் அவேர்னஸ்ல போய் ஒரு 20 மார்க் எடுத்தா 16 மார்க் ஷார்ட் அவுட்டா இருக்கு. அவரோட ஷிஃப்ட் ஈஸி ஷிஃப்டா இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. கரெக்டா. ஏன்னா ஷிஃப்ட்டை வச்சுதான் உங்களுக்கு நார்மலைசேஷன் வரும். நான் நார்மலைசேஷன் என்ன எல்லாமே டீட்டெயிலா யூடியூப்ல பேசியிருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஓகேவா. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜெனரல் அவேர்னஸை விட்டுட்டு போகக்கூடாது. ஜெனரல் அவேர்னஸை விட்டுட்டு போனா எக்ஸாமு ஃபைனல் ரிசல்ட் உங்களை விட்டுட்டு போயிடும். ஓகேவா. ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டவுட் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா. ஓகே ஓகே
வின்னர் எம்டிஎஸ் ஜிடி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டியது இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாம் டீச் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, வின்னர் கேட்டதுக்கு அதுக்கு ஆன்சர் 2019ல என்னுடைய சிஜிஎல் மார்க் வந்து 38. ஓகேவா? ஆர்டிகளுக்கு ட்ரிக் எல்லாம் இருக்கு. நான் ஆர்டிகல் பிரியா நம்மளோட யூடியூப் சேனல் டீச் பண்ணியிருக்கேன், அதை வச்சு படிச்சுக்கோம். ஆர்டிகல்ல மெஜாரிட்டி 12 to நான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான் டீச் பண்ணியிருக்கேன், அதை நீங்க படிங்க. ஓகேவா? எஸ் கணேஷ், நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்க 38 வீடியோஸ் பார்த்தாலே போதும். பிளஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் கூகுள் டிராச் கூகுள்ல எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கியூ மேத்ல எல்லாமே இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? மகேஸ்வரி பாலிட்டி கேட்டிருக்கீங்க. ஷெட்யூலு, அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கல், பார்ட்ஸ், டிராஃப்டிங் கமிட்டி, நிதி ஆயோக், பிரசிடென்ட், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, வேர்ல்டு ஹிஸ்டரிலாம் தேவையில்லை. ஓகேவா? சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்டரி தேவையில்லை. ரீசனிங் அண்ட் மேக்ஸ் கோர்ஸ் வீடியோ சண்முக கேண்டி, நீங்க எந்த எக்ஸாம் கேட்குறீங்கன்னு சொல்றீங்களா? மேக்ஸ் ரீசனிங் அண்ட் மேக்ஸ்க்கு மட்டும் கோர்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. நீங்க எந்த எக்ஸாம்க்கு வேணும்னு சொல்றீங்களா? கரெக்டா? எஸ் கணேஷ், நீங்க இப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வரலாம். டெஃபினட்டா காட்டுறேன். என்னுடைய ஃபைனல் போஸ்டிங் வந்தோன்னு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஓகேவா? சந்தியா, நீங்க உங்களில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கார்டு எதுவுமே இல்லை, உங்க சிஸ்டரோட கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்க சிஸ்டரோட கார்டில் பே பண்ணுங்க. ஓகேவா? சங்கரி, நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னங்கிறத செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இயர் ஜென்ரல் கட் ஆஃப் 159+ நினைக்கிறேன். எஸ், ஓபிசியோட ஒரு 3-4 மார்க் கூட வரும். ஓகேவா? சிஜிஎலுக்கு வேர்ல்டு ஹிஸ்டரி தேவையில்லை, இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடத்துறோம் தெரியுமா டீச்மெண்ட், இதுக்கப்புறம் என்னைக்கு வரோங்கிறத கட்டாயம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல சொல்றோம். ஓகேவா? கணேஷ்குமார், உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல 38 வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்கன்னா உங்களால கட்டாயம் ஸ்கோர் பண்ண முடியும். நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க, உங்களால கட்டாயம் பண்ண முடியும். ஓகேவா? எஸ் வின்னர், அப்போ மட்டும் போதும். ஜீவா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் படிச்சுக்கோங்க சிஹெச்எஸ்எல். என்ன பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் முடிஞ்சோன்னா தான் எம்டிஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மகேஷ் கேட்டிருக்கீங்க, நம்மளோட ஜிடி எம்டிஎஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா வேற எதுவும் தனியா படிக்கணுமா? வேற எதுவும் நீங்க தனியா படிக்க வேண்டாம், நம்ம கோர்ஸ்ல போடுறது மட்டுமே படிச்சாலே போதும். இங்கிலீஷ் மட்டும் டெய்லி 1 hour கிளாஸ் மட்டும் நீங்க யூடியூப்ல பாருங்க. ஓகேவா? சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் கோர்ஸோட டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஹெச்எஸ்எல் அட்வான்ஸ் மேக்ஸ் வரும், எம்டிஎஸ்ல அட்வான்ஸ் மேக்ஸ் வராது. ஓகேவா? மென்சுரேஷன் மட்டும் கேட்பாங்க, மற்றபடி ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சிஇடி வந்தா டியர் 2 சிலபஸ் மாறுமா? டியர் 2 சிலபஸ்லாம் மாறாது. அதாவது சிஇடிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ சொன்னேன்ல, டியர் 1ஓட வெயிட் பண்ணி டியர் 1க்கு மட்டும் தான் அது ஆல்டர்னேட்டிவ் வரும். மற்றபடி டியர் 2லாம் அவங்க மாறாதாங்கிறத எஸ்எஸ்சி தான் சொல்லுவாங்க. சிஇடியோட கம்ப்ளீட் சிலபஸ் நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா சொல்றோம். ஓகேவா? எம்டிஎஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 6 months படிக்கிறோம். ஓகேவா? நம்மளோட கோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம், நம்மளுடைய தனியா அந்த கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்ம டீச் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கவங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே ஆன் டைம் கொடுத்துருவோம். ஜீவா, நீங்க எந்த எக்ஸாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சிஹெச்எஸ்ல உள்ளவங்க அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரை படிச்சே ஆக வேண்டும். சண்முக கேண்டி, மேக்ஸ் எந்த கோர்ஸுக்கு எந்த எக்ஸாம்க்கு நீங்க சொல்றீங்களா மேக்ஸ் கேக்குறீங்கன்றத? ஜென்ரல் கணேஷ்குமார், அந்த 15 ப்ராக்டிஸை நீங்க நல்லா பண்ணாலே உங்களை நான் அதுல சொல்லியிருக்க இதெல்லாம் பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் போடுறோம். ஓகேவா?
நீங்க எந்த எக்ஸாம் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க சண்முகா கேண்டி, நாங்க சொல்றோம். சிஜிஎல் மேக்ஸ். மேக்ஸ் கோர்ஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு 699. ஓகேவா? எஸ் ஸ்ரீஹரிணி, நீங்க யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ரவிகா. வின்னர் இப்போ செக் பண்ணுங்க, கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே எல்லா எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. ஓகேவா? மகா இங்கிலீஷ் கோர்ஸ்லயும் நம்ம ஜிடிஎஸ் எம்டிஎஸ் கோர்ஸ்லயும் நம்ம இங்கிலீஷ் டீச் பண்ணுவோம். ஆனா அந்த கிளாஸஸ் கட்டாயம் பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா அதுல நிறைய டீச் பண்ணிருப்போம். கரெக்டா? ஸோ ஜிடி எம்டிஎஸ்லயும் டீச் பண்ணுவோம். டீச் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம 2 நாள் நடத்துறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். ஓகேவா? இதுலயும் உங்களுக்கு புரியும். ஜிடி எம்டிஎஸ்ல எல்லாமே டீச் பண்ணுவோம். நீங்க டீச் பண்ண மாட்டோம்னு எதுவுமே நினைக்காதீங்க, எல்லாமே டீச் பண்ணுவோம். ஆனா டெய்லி 1 hour கிளாஸ் தானே இங்கிலீஷ் யூடியூப்ல, அதையும் நீங்க கட்டாயம் பாருங்க. ஓகேவா? இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க டிக் சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அனுப்பிரியன், ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ரிப்பீட்டா. இப்போ பிளாசினா ஒரு வருஷம், டெரைன்னா ஒரு வருஷம். நீங்க ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எக்ஸாம்ல இயர் கேட்க போறது எந்த இயர்லாம் கேட்பாங்க தெரியுமா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. குவிட் இண்டியா மூமெண்ட், கிரிப்ஸ் கமிஷனு, ஜாலியன் வாலாபாக், நான் நான் கோஆபரேஷன் மூமெண்ட், பூனா பேக்ட், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு, பேட் ஆஃப் பிளாசி, பக்ஷர், பானிப்பட்ட, கான்வா, டரைன் 1 2, இந்த மாதிரி இயர் தான் ரிப்பீட்டடா இந்த இயர் தான் கேட்பாங்க. வேற எதுவுமே புதுசாலாம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இதை தான் கேட்பாங்க. நம்ம எம்டிஎஸ் ஜிடி கோர்ஸ்ல இயர் என்ன டீச் பண்றோமோ அது மட்டும் தான் கேட்பாங்க. அதை மட்டுமே படிச்சுட்டு போனாலே உங்களால இயரை கட்டாயம் ஸ்கோர் பண்ண முடியும். எம்டிஎஸ்க்கு ஒகாப்சினான மேண்டனம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் இருக்கு தெரியுமா? ப்ரீவியஸ் இயரோடைய ஒகாபை கட்டாயம் படிச்சுங்க. நம்மளுடைய பிளாக் புக் இருக்கு தெரியுமா? பிளாக் புக்ல ப்ரீவியஸ் இயர் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரை ஃபுல்லா படிச்சுங்க. ப்ரீவியஸ் இயரை ஃபுல்லா படிச்சிருக்கோன்னே நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு வேர்டோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களால டெஃபினட்டா எல்லாமே அட்டன் பண்ண முடியும். டெய்லி ½ நியூஸ் பேப்பர் படிங்கன்னு இருக்கேன். அது யாரும் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை பண்றவங்களுக்கு கட்டாயமா பெனிஃபிட் கட்டாயம் உண்டு. ப்ரீவியஸ் இயர் கம்பைன் பண்ணி சீரிஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் இது பண்ணியும் நம்ம இது போடுறோம். எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க எஸ்பிஐ கிளர்க் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க கீர்த்தி ரவி. எஸ்பிஐ நீங்க அப்ளை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா பேங்கிங் எக்ஸாம்ங்கிறப்போ உங்களுக்கு ரீசனிங் வேற ஆகும். மேக்ஸ் நம்ம கோர்ஸ்ல என்ன டீச் பண்றோமோ அதே மேக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஆனா பட் அங்க என்னன்னா ரீசனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ் அங்க படிக்க வேண்டியதா இருக்கும். நமக்கு பேங்கிங் அவேர்னஸ் தேவையில்லை. நமக்கு வெறும் பேங்கோட சேர்மன் யாருன்னு தெரிஞ்சா போதும். ஆனா நமக்கு அது தேவையில்லைல்ல. ஸோ அதனால ஜென்ரல் பேங்கிங் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க பேங்கிங் அவேர்னஸ் தனியா படிக்கணும். கூடவே சேர்த்து ரீசனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரீசனிங்ஸ் வரும். கணேஷ்குமார், கிரண் புக் ப்ரீவியஸ் இயர் படிங்க. ஸ்ரீஹரி, நம்மளுடைய எம்டிஎஸ் கோர்ஸ்லயும் நம்ம வந்து மோக்கு கம்ப்ளீட்டா டீச் பண்ணணும். மோக் கண்டக்ட் பண்ண போறோம். அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு மோக்கும் லான்ச் பண்ண போறோம் நம்மளோட ஆப்ல கொஞ்ச நாள்ல. சிஜிஎல் டியர் 2ல அவ்வளவா, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சிஜிஎல் டியர் 1 வேற டியர் 2 வேற கிடையவே கிடையாது. டியர் 1ல நீங்க பேசிக் படிக்கிறீங்களா, பேசிக்ஸ் லெவல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். டியர் 2ல நீங்க செலக்ட் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும். என்னதுன்னா நிறைய ப்ராக்டிஸ். இன்னும் பேசிக் நான் சொல்றேன்ல, டியர் 2 சிஜிஎல்ல உங்களுக்கு மினிமம் 3 மந்த் கிட்ட தருவாங்க. அந்த 3 மந்த்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா நீங்க இதுவரை அந்த டியர் 1க்கு படிச்சிருப்பீங்கல்ல பேசிக், அதை ஸ்ட்ராங் பண்ணிருங்க. அடுத்த மாசம் 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஜெனித் கேட்டிருக்கீங்க மோட்டிவேஷன் டைலாக். நம்ம எப்பவுமே சொல்றதுதான், இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் நினைச்சு படிங்க. இதுக்கப்புறம் சிஇடி வந்துட்டுனா உங்களுக்கு சிஇடின்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அது கம்ப்ளீட்டா சிலபஸ் மாறும். சிலபஸ் கம்ப்ளீட்டா மாறாது, ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்க படிக்கணும். மென்டலி கொஞ்சம் பிளாக் ஆகும். என்ன புதுசா இவ்வளவு நாள் படிச்சது வேஸ்டான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஓகேவா?
கிரிட்டீரியா என்னன்னு பாத்துக்கோங்க அபிநயா. சண்முகம் கேண்டி, நான் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ண மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினோட வீடியோட லாஸ்ட்ல பாருங்க, லேப்டாப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. கிரண் புக்கை நான் 8 டைம் பண்ணியிருக்கேன். கிரண் புக்கை 8 டைம். எப்படி 8 டைம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது போட்டிருக்கோமா, டியர் 2க்கு சொல்றேன் 8 டைம். ஏன் 8 டைம்னா, ஃபர்ஸ்ட் நான் போட்டுருவேன். ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அதை போட்டுட்டு அதுல நம்மளால ஃபர்ஸ்ட் டைம் போட முடியாது தெரியுமா, அந்த சம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடணும். உங்களுக்கு ஆன்சர் எந்த சம்முக்கெல்லாம் வரலையோ அந்த சம்ம நீங்க 1க்கு 10 தடவை போடணும். ஏன் 1க்கு 10 தடவைனா, மொதல் டைம் வராதது அடுத்த டைம் இந்த மாடல் தெரியும் கரெக்டா. ஸோ நீங்க கிரண் புக்கு கிரண் புக்கு தான் தி பெஸ்ட் புக்கு எஸ்எஸ்சிக்கு, ஓகேவா. ஸோ கிரண் புக்கை எவ்வளவு டைம் மென்டலி எல்லாருக்கும் ஒருத்தர் ஒன்ன படிச்சது திரும்ப படிக்க எல்லாருக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஆனா நமக்கு ஒன்னு ரிசல்ட் வேணும்னா அதை பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. கரெக்ட் தானே. ஸோ நீங்க கிரணை ரிப்பீட்டடா போடணும். போட்டதே தான் எக்ஸாமுக்கும் வரப்போகுது. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். எம்டிஎஸ் 2019ல கேட்ட கொஸ்டினை 2020 சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருந்தாங்க. எம்டிஎஸ்ல நடந்தது சிஹெச்எஸ்எல்ல கேட்பாங்க. அதுதான் ப்ரீவியஸ் இயர் படிக்கிறதுக்கான காரணம். அப்படியே கேட்டிருந்தாங்க. இப்போ கிரண் புக்கை படிக்காம போனவங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியாம போனவங்க சிஹெச்எஸ்எல்ல போய் உட்காந்துருக்கும் போது நியூ கொஸ்டினா இருக்கும். ஆனா கிரணை போட்டு போனவங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின். தெரியாதவங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண 1 மினிட் இருக்கிறாங்கன்னா, தெரிஞ்சவங்க 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிருவாங்க. கரெக்டா. கிரண் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிரியா, ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும் உங்களுக்கு வேணும்னா நம்மள மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங் பிராக்டிஸ் மொத்தமா கோர்ஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. தங்கம், அட்வான்ஸ் மேக்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட்டான அட்வான்ஸ் மேக்ஸ் தான் டீச் பண்ணுவோம். கம்ப்ளீட் மேக்ஸ் தனி கோர்ஸ். அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் தான் டீச் பண்ணுவோம். அது நீங்க பார்த்து எல்லா கான்செப்ட், எல்லா டைப் ஆஃப் சம்மும் டீச் பண்ணுவோம். அது நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் அட்வான்ஸ் மேக்ஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். எஸ் வின்னர், நீங்க இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஓகேவா. பிளாக் புக் வச்சிருந்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. நம்ம கோர்ஸ்லயே டீச் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா. கோமதி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க கஷ்டமா இருக்குன்னா டெய்லி ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸா படிச்சிருங்க. ப்ரீவியஸ் நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்க பிடிஎஃப் வச்சு படிச்சிருங்க, ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல எப்படி படிச்சா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிற டீடைல்டு வீடியோ பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எப்போ லைவ் வரோங்கிறத உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல்ல சொல்றேன், ஓகேவா. ஸோ நல்லா படிங்க, ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேவா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களுடைய சக்சஸ் ரொம்பவே கிட்ட வரும், ஓகேவா. நீங்க கிளியர் பண்ணணும்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணா டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியாது. டெய்லி ஒரு 4 மணி நேரம் மாட்டு கொடுங்க செல்ஃப் ஸ்டடிக்கு 4 மணி நேரம் கட்டாயம் நீங்க கொடுத்தே ஆகணும். சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்க்குலாம் கட்டாயம் 4 மணி நேரம் நீங்க கொடுத்தே ஆகணும். ஏன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் லெவல்ஸ்லாம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். டெய்லி மோக் போடுங்க. நீங்க எத்தனை பேர் டெய்லி மோக் போறீங்கன்னு எனக்கு தெரியலாது. ஸோ நீங்க டெய்லி மோக் போடுங்க. டெய்லி போட முடியல 2 நாளைக்கு 1 டைம் போடுங்க. 2 நாளைக்கு போட முடியலையா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மோக்காடு போடுங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு மோக் போட்டீங்கன்னா டெஃபினட்டா அது சரி வராது. 2 வாரத்துக்கு ஒரு மோக் போடுறேன் விளங்காது. டெய்லி ஒரு மோக்கு, 2 நாளைக்கு ஒரு மோக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு மோக்காடு கட்டாயம் போட்டுருங்க, ஓகேவா. அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மோக்கு தான் உங்களை நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரியும். மோக் ஒழுங்கா போடலன்னா அது ரொம்பவே உங்களை பாதிக்கும், ஓகேவா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேஃபா இருங்க, டெய்லி படிங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், குட் நைட்.